ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம திருத்திருப்பள்ளி சரகத்துல இப்படி ஒரு பழமையான கிராமத்தை யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. அப்படியாப்பட்ட ஒரு கிராமத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள வாங்க, சிறப்பான விஷயங்களை நிறைய பார்க்க இருக்கிறீங்க. இது போல ஒரு பழமை வாய்ந்த கிராமம் இது வரைக்கும் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. அதுவும் இப்படி ஒரு டவுனை ஒட்டின ஒரு ஊர்ல சாலை. இதுதான் நம்ம திருத்திருவண்டி அருகில் இருக்கக்கூடிய ரயிலடி பள்ளிவாசல் தெரு அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அழைக்கக்கூடிய ஒரு தெரு. இதனுடைய ஆரம்ப கால பெயர் பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் தெரு அப்படிங்கிற பேர்ல இருந்துச்சு. அதன் பிறகு ரயிலடி பள்ளிவாசல் தெருன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு இதனுடைய நவீன பெயரா அரசு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரயிலடி ஹர்ஜன ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி இதை பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த பேர் மாற்றம் இல்ல பிரச்சனை, இந்த தெருவோட இன்றைய நிலையை பார்க்க தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல இங்க மக்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம். இது 500 குடும்பங்களுக்கு மேலவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. இந்த கிணறோட பழமையை பார்த்தாலே தெரியும். இத மாதிரி கிணறுகள் இன்னைக்கு எங்கெங்கேயும் கிடையாது, அந்த அளவுக்கு அழிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் அப்படியாப்பட்ட ஒரு இந்த கிணறோட அமைப்பு கொண்ட ஒரு கிராமத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 500 குடும்பத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை போல உள்ள கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கிராமத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதோட முக்கியமா திருத்திருமட்டியோட டவுன், திருத்திருமட்டி டவுனுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இது. டவுன் ஒட்டுன கிராமம், அது டவுன்ல தள்ளியெல்லாம் இல்லை, டவுனோட எல்லைக்கு உள்ளே இருக்கு இந்த கிராமம். அப்படியாப்பட்ட இந்த கிராமத்தை பார்க்கறது தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு. இந்த கிராமம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் அழகாவும் தெரியுதுல்ல. இது உள்ளுக்குள்ள போக போகதான் இன்னும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னும் பழமையாவே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கான வசதிகள் அதிகமா இங்க இல்ல. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு பட்டாங்கிற ஒரு விஷயம் இல்ல. பட்டா இல்லாதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அது மத்திய அரசு சம்பந்தம் மாநில அரசு சம்பந்தம் ரெண்டு பேருமே நிறைய இந்த வீடு சம்பந்தமாகவும் லெட்டின் சம்பந்தமாகவும் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்து இவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டாங்கிற ஒரு விஷயம் இல்ல. வீடு கட்டுறது, லெட்டின் கட்டுறது, இந்த மாதிரியான வசதிகள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்த போதும் இங்க உள்ள மக்களுக்கு சரிவர வீடுகள் இல்லை. அதே போல வீடுகள் இருக்க இடங்களையும் நிறைய பேருக்கு லெட்டின் கட்டுற அளவுக்கு வசதிகள் இல்லாத இட வசதியும் இல்லை, அவங்கள்ட்ட வருமான வசதியும் கிடையாது. அப்படியாப்பட்ட சிரமத்துக்கு மத்திய தான் இருக்காங்க. இப்படியாப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கழிவறையாச்சும் தேவை, இருக்கிறதுக்கு இடமும் கழிப்படையும் கட்டாய தேவையா இருக்கு. அப்படி இருந்த போதும் அவங்களுக்கு அது சரிவர கிடைக்கல அப்படிங்கிறதுதான் நம்மளோட சொல்ல வர யதார்த்தம். இந்த வீடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க இன்னமும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அது வந்து மேல ஒரு கூரை மாத்த கூட அவங்களுக்கு வழி இல்லாம படுதா போட்டு கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட்டின வீடுகள்லாம் எந்த அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டையும் ஏற்படுத்துற ரேஞ்சில தான் இந்த வீடுகள் இருக்கு. நமக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவுக்குள்ள பார்த்தது. அப்படியே இந்த வீடுகள்லாம் மாறாம இன்னமும் ஒரு குலைஞ்சுதான் இருக்கு. அப்போதைக்கு இருந்ததை விட இன்னும் மோசமா இருக்கு. ஒரு சில பேர் நல்ல மாதிரி வீடுகள் கட்டியிருந்தாலும் நிறைய பேரோட